என்னையா இன்னைக்கு போகுது ரொம்ப மந்தமா போகுது. எவனையாச்சும் கூப்பிட்டு காப்படா கொடுப்போமா? இந்தா ஒரு உருப்படி வருது பாரு சித்தப்பு. தம்பி ஒரு நிமிஷம் இங்க வாப்பா. நீ நம்ம பொட்டிக்கிற பொண்ணு ராசமோ நானா? ஆமாங்கண்ணே, சொல்லுங்க என்ன விஷயம்? அப்புறம் தம்பி லைஃப் எல்லாம் எப்படி போகுது? வேலைக்கு ஏதாச்சும் போறியா? அடுத்த வாரம் கப்பல் வேலைக்கு போறனே, மாசம் 80,000 சம்பளம். இப்படிதான் பையன் சொந்தக்கார பையன் ஒருத்தன் கப்பல் வேலைக்கு போய் கடல்ல தவறி விழுந்து சுறாமணி கழிச்சு சத்துட்டான்பா. வாயெல்லாம் சுத்தமா தாண்டா இருக்கு. இதுக்குதான் உங்கள்ட்ட வாயை கொடுக்க விடுறாங்கிறது. எப்படி நீ கலகஸ்தவா? யாராவே நம்ம முனுசாமி மயன் வேலுச்சாமியா? வாயா எப்பயா பத்மத்துல இருந்து வந்த? நேத்து தான் அண்ணே வந்தேன். அப்புறம் உத்தியோகமெல்லாம் எப்படி போகுது? நான் சினிமால டைரக்டராக வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கேன் அண்ணே. அதே டைரக்டர் ஆக போறியா? இப்படித்தான் என் சொந்தக்கார பையன் ஒருத்தன் டைரக்டர் ஆகணும்னு பட்டணத்துக்கு போனான். அப்புறம் சான்ஸ் கிடைக்காம பைத்தியக்கார மாதிரி ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான். என்ன வாயா உனக்கு? என்ன வாய்? தோல் வாயிடா, தெரியல? தெரியுது. இரு தேவி, அப்புறமா கூப்பிடுறேன். இவன் பாண்டி அவன் பல்லன் தானே. இவன் மூஞ்சிக்கு லவ் ஒடிக்காரு. இவனை லவ் பண்ற பொண்ணு கண்டிப்பா தற்கூறியதா இருப்பா. அந்த பொண்ணோட அப்பன் கேடு கெட்ட தற்கூறியா இருப்பான். கொத்தா நான் லவ் பண்றதே உன்னோட பொண்ணு தண்டா தற்கூறி புண்ட.